வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் ஃபோன். உங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, இப்ப மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் 2மே வந்து ஆர்மிக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் குடுக்குறாங்க. ஆர்மி அவங்க சர்வீஸ நல்லா பண்றதுனால வந்து ஆர்மிக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதிகமா குடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்லாம் இருக்குது. ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் வந்து மத்திய அரசு குடுக்குறாங்க. அதேபோல சைனிக் ஸ்கூலும் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா என்சிசி, என்எஸ்எஸ் அது அந்த மாரி அதுக்கெல்லாம் பீரியாரிட்டி குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, ஆர்மில இருக்கிறவங்க ஃபேமிலிக்கு வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி குடுக்குறாங்க. அதேபோல வந்துட்டு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து என்ன குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் மூலமா வந்து ரூ. 1,00,00,000 வரையும் கடன் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டாக்ஸ் எக்செப்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு, எக்ஸ் ஆர்மிகளுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, இப்ப அ மத்திய அரசு ஊழியர்கள் கூட நல்லா சர்வீஸ் பண்றாங்க. அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மட்டுமாவது கேன்டீன் ஃபெசிலிட்டி குடுத்தா, அவங்க வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து எல்லா பொருட்களும் வாங்கிப்பாங்க. நெறைய மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அதனால மத்திய அரசு இத கன்சிடர் பண்ணி ஆர்மிக்கு எப்படி கேன்டீன் குடுக்குறாங்களோ, அது மாரி அதே போல வந்து அ மத்திய அரசு ஊழியர்களுக்கும் வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.